பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 34 அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமும் 34:10. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இந்த நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து அதிசயங்களை எதிர்பார்த்து காத்திருப்போம். நாம் எதிர்பார்த்த அநேக அற்புதங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தருகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 86 சங்கீதம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் அநேக அதிசயங்கள் மறைந்திருக்கிறது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். வேத வசனங்களுக்குள்ளே அதிசயங்கள் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் வேத வசனத்துக்குள்ளிருந்து ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறார். ஆகவே தான் இரவும் பகலோடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அதிசயங்களை ஆண்டவர் காணச் செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். யோபு பக்தன் எழுதுகிறார், யோபு புஸ்தகம் 9 அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்மாலே எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், நம்மாலே ஆராய்ந்து அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமான பெரிய காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நாம் இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் அதிசயங்களை பார்ப்போம். எண்ணி முடியாத அதிசயங்களை இன்றைக்கு நாம் அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். மாத்திரமல்ல, நம்முடைய
அறிவு கெட்டாத காரியங்கள், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலான அற்புதங்களை இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். அதிசயங்களை உன் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அளவில் உனக்கு நான் அதிசயங்களை செய்வேன். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரையிலும் நீ எதிர்பார்த்த அநேக ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த தடைகளை நீக்கி ஆண்டவர் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை இன்றைக்கு நாம் காண்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். நீ கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் வாசரவர்களுக்கு திறக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நீர் அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அவருடைய வேலையில் ஒரு அதிசயம், அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம், குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதம், அவருடைய தொழிலில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும் இன்றைக்கு அதிசயமான காரியங்களை காண நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.